இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனில இருந்தா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனின்னு சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்பவுமே ரிலேட் ஆன கம்பெனின்னு சொல்லலாம். இல்ல இன்ஃபேக்ட் லிட்டரலா சொல்லணும்னா இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டே. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE. இந்த ஸ்டாக்கோட பிரைஸை பார்த்தோம்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் 400 ரூபாய் இல்ல 500 ரூபான்ற பிரைஸ் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு 5000க்கும் மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லிட்டரலா ஒரு சில வருஷத்துல 10 மடங்குக்கும் மேலான ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த BSEன்றத கட்டாயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் இங்க தான் நம்மளோட ஷேர்ஸை வாங்கி விற்க செய்வோம். இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்தியால 2 முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு NSE, இன்னொன்னு BSE. இப்போ இந்த BSE ஷேரை வாங்கணும்னா நம்மளோட ஸ்டாக் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி BSE சர்ச் பண்ணோம்னா NSE, BSE இது ரெண்டுத்துலயுமே இந்த ஸ்டாக் லிஸ்டா இருக்கும். ஏதோ ஒண்ணுத்துல நம்மளால வாங்க முடியும். இந்த BSE இல்ல NSEன்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு யோசிக்கும் போதே மோஸ்ட்லி இது கவர்மெண்ட் ஓன்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமனா யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா இன்ஃபேக்ட் இந்த 2 கம்பெனியுமே பிரைவேட்லி ஓன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணுங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE ஒரு லிஸ்டட் கம்பெனியா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாக் புரோக்கரை ஓபன் பண்ணி நம்மளால வாங்க முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் கூகுள்ல போய் அடிச்சாலே அதோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி NSE நம்மளோட ஸ்டாக் புரோக்கர்ல தேடணும்னா நம்மளால NSE ஷேரை பார்க்க முடியாது. ஏன்னா NSE இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகல. இதை அன்லிஸ்டட் ஷேர்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி NSE ரீசெண்டா போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. 4:1 ரேஷியோல. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தோம்னா 4 ஷேர் நமக்கு போனஸா கிடைச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். இதை நம்மளால புரோக்கர்ல பார்க்க முடியல, வாங்க முடியல. யார் இந்த ஸ்டாக்ஸை வச்சிருப்பா, யாருக்கு இவங்க போனஸ் கொடுக்குறாங்கன்ற கேள்வி வரும். இங்கதான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே மாறும். ஒரு கம்பெனி லிஸ்டே ஆகலனாலும் அதோட ஷேர்ஸை நம்மளால வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த மார்க்கெட்டை தான் அன்லிஸ்டட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்த NSE கம்பெனி இந்தியாலே ஒரு மிகப்பெரிய IPO வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. BSE காட்டிலும் சைஸ்லயும் வால்யூம்லயும் ரொம்ப பெரிய கம்பெனி தான் இவங்க. இவங்களோட IPOக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோல அன்லிஸ்டட் ஷேர்னா என்ன, லிஸ்டட் கம்பெனினா என்ன, இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸை நம்மளால எப்படி வாங்க முடியும், அதை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஒரு கம்பெனி IPOக்கு போகும்போது கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்லுவாங்களே அப்படின்னா என்னன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பிரிசைஸ் பிளாட்ஃபார்ம். அவங்கள பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான விஷயத்துல தான் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இல்ல ஷேர்னு சொல்லும்போது அது என்ன மீன் பண்ணுதுன்றதை புரிஞ்சுப்போம். ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பிளானோ இல்ல இன்னும் பெருசாகணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. அந்த மாதிரி கேபிட்டல் தேவைப்படும் போது பப்ளிக் கிட்ட இருந்து அவங்களால கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும். 2 வழியில பண்ணலாம். ஒன்னு கடன் வாங்கலாம், இல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி யோசிங்க. கடன் வாங்குறதுன்னு சொல்லும் போது அதுதான் கார்பரேட் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குற, அதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாண்ட்ஸா இஷ்யூ பண்ணாங்கன்னா இது கடன் வாங்கி கேபிட்டல் ரைஸ் பண்ற ப்ராசஸ். அதுக்கு பதிலா கம்பெனியோட ஓனர்ஷிப்பையே ஒரு பகுதியை பப்ளிக்காக கொடுத்துறேன், அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு கேபிட்டல் ரைஸ் பண்றேன்னு சொல்றதுதான் ஸ்டாக்ஸ் இல்ல ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கம்பெனி முதல்ல அதோட ஷேர்ஸை பப்ளிக்கு லிஸ்ட் பண்ற ப்ராசஸ் IPO இல்ல இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. IPOல வரும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கு இந்த விலைன்னு சொல்லிட்டு பப்ளிக்கா லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் எப்பவுமே அதுல இருந்துட்டு இருக்கும். ஆனா பப்ளிக்கா மக்கள் அதை வாங்கி வித்துட்டு இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் சொல்லும்போது அந்த கம்பெனி இன்னும் அதோட ஷேர்ஸை பப்ளிக் ஆக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் இல்ல ப்ரொமோட்டர்ஸ் இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல அந்த கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்கும். இதுதான் பிரைவேட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரியான பிரைவேட் ஷேர்ஸை நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால வாங்கவே முடியாது. அப்படியே வாங்கணும் யோசிச்சாலும் பல லட்சத்துல இருந்து பல கோடி செலவு பண்ணாதான் ஒரு லாட்டே நம்மளால வாங்கிருக்க முடியும். இன்னைக்கு டெக்னாலஜினால ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் நினைச்சா வெறும் 10,000 ரூபாயில இருந்து இந்த பிரைவேட் ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். உதாரணத்துக்கு ரொம்ப பெரிய கம்பெனிஸான NSE, SDB ஃபினான்ஷியல்ஸ், SBI செக்யூரிட்டி, SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், HDFC செக்யூரிட்டி, OYO, CSK, லாவா, கேரியர் ஏசின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரொம்ப பெரிய கம்பெனிஸே இன்னும் பப்ளிக்கா லிஸ்ட் ஆகல. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கிரே மார்க்கெட்ல வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இப்போ இந்த கிரே மார்க்கெட்னு கேட்கும் போதே அந்த வார்த்தையே ஏதோ ஷேடியா இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னன்றதை டீடைலா புரிஞ்சுக்கும். இன்வெஸ்டர்ஸ், புரோக்கர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாம் அன்லிஸ்டட் ஷேர்ஸை ஒரு இடத்துல வாங்கி வித்துட்டு இருக்காங்கன்னா அதுதான் கிரே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதை ஒரு அன்அபிஷியல் மார்க்கெட்னு சொல்லலாம். ஏன்னா இது செபிலா ரெகுலேட் பண்ணாது. இப்போ BSEலயோ NSEலயோ பப்ளிக்கா லிஸ்டா இருக்க ஸ்டாக்கை வாங்கி விற்கணும்னா செபியோட ரெகுலேஷன் கீழே வரும். இது அந்த மாதிரி இல்லாம அன்லிஸ்டட் ஷேர்ஸை அன்அபிஷியலா வாங்கி விற்கக்கூடிய இடம்ன்றதுனால தான் இதை கிரே மார்க்கெட்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு IPO வருதுன்னா அதுல GMP இல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஸ்டாக் பப்ளிக்கா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட்ல எவ்வளவு அதிகமான விலையில விற்குதுன்றதான் இந்த GMP இல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இண்டிகேட் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டா வாரி எனர்ஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு IPO வந்திருந்தது.
இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட்ல 100%க்கும் மேலான பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அந்த ஸ்டாக்கோட ஐபிஓ பிரைஸ் 300 ரூபான்ற ரேஞ்சில் இருந்ததுன்னா கிரே மார்க்கெட்ல 600 ரூபான்னு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 100% அதிகமான விலையில விற்குது. அதுதான் பிரீமியம் சொல்லுவாங்க. இதனாலதான் இதை கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்றாங்க. ஜென்ரலா அதிகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த கிரே மார்க்கெட்ல அதிகமான பிரீமியம்ல ட்ரேட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அதை வாங்கணும்ன்ற டிமாண்ட்ல இருப்பாங்க. அதனால அதோட விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கும். அதுவும் பர்டிகுலரா அந்த கம்பெனி ஐபிஓ வரதுக்கு முன்னாடியே அதோட விலையை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல ஐபிஓல இன்னும் அதிகமா லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முற்படுவாங்க. அதுவும் பர்டிகுலரா ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான ரிட்டர்ன் எதிர்பார்ப்புல இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல நிறைய ரிஸ்க்கும் ப்ராப்ளம்ஸ்மே இருக்கு. அது என்னன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸை ஆன்லைன்ல எப்படி நம்மளால வாங்கி விற்க முடியும்ன்றத டெமோவா பார்ப்போம். இதுக்கு இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸான பிரிசைஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிப்போம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால அன்லிஸ்டட் ஷேர்ஸை பார்க்கவும் முடியும், இன்வெஸ்டும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு டாடா கேபிட்டல்ஸ் எடுத்துப்போம். கரண்டா இந்த ஷேர் ஒரு ஷேருக்கு இந்த விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு லாட் மினிமம் 10,000 ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாவது இதுல நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு எத்தனை யூனிட்ஸ் வருமோ அத்தனை யூனிட் நம்மளுக்கு அலோகேட் பண்றோம். நம்ம அலோகேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும் போது இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே டிமேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம இந்த ஷேர்ஸை வாங்கினாலும் அது இங்க இருக்காது, நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கும். டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லும் போது ஒன்னு சிடிஎஸ்எல் மாதிரியான டெபாசிட்டரியோ இல்ல என்எஸ்டிஎல்லையோ நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும். இந்த சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் தான் இந்தியாவில் இருக்க டெபாசிட்டரி. அதாவது எல்லா டிமேட் அக்கௌண்ட்ஸும் இந்த ரெண்டு டெபாசிட்டரியில தான் இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட்மே இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி 1 இல்ல 2 நாள்ல நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2% பிளாட்ஃபார்ம் ஃபீ நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இந்த பிளாட்ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு எந்த கமிஷனோ இல்ல சார்ஜஸும் இருக்காது. ஒரு ரொம்ப சின்ன போர்ஷன் கவர்மெண்டோட ஸ்டாம்ப் டியூட்டிக்கு போயிருக்கும். இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு யூனிக் வேல்யூன்னு சொல்லணும்னா ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கான ஃபினான்ஷியல்ஸோ இல்ல ஃபண்டமெண்டல்ஸோ இங்க அவங்க டீடைல்டா ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு கம்பைல் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷனை நம்மளால எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு அன்லிஸ்டட் ஷேரை வாங்கி வச்சிருக்கோம்னா அதை விற்கிறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்மே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. என்னென்ன அன்லிஸ்டட் கம்பெனி இருக்குன்றத அந்த லிங்கை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னா என்ன, கிரே மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி வாங்கணும் விற்கணும்ன்ற எல்லா டீடைலையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் ப்ராப்ளம்ஸும் என்னன்றதை தெரிஞ்சு. முதல் ப்ராப்ளம், இது ஒரு அன்ரெகுலேட்டட் ஸ்பேஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல அதாவது பப்ளிக்கா லிஸ்ட் ஆகிற கம்பெனிக்கு செபின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னிங் பாடி இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே பப்ளிக்கா லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனி மெயின்டைன் பண்ணியே ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு செபியோட ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வராது. அதனால அவங்க டிரான்ஸ்பேரண்டா இருப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த கம்பெனிஸோட பினான்சியல்ஸோ இல்ல டீடைல்ஸோ ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாவோ இல்ல ரெகுலேட்டடாவோ இருக்கு. இதெல்லாம் தாண்டி அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ன்றது ரெகுலேஷன் இல்லாம வர்றதுனால நம்ம இந்த மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் வாங்கணும் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் நம்மளால வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல புரோக்கர்ஸ் கிட்டயோ நம்ம டீல் பண்ணும்போது அவங்க ஃப்ராடா இருந்து அவங்க நம்மளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்து ஈக்விட்டின்னு சொன்னாலே ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா இது பிரைவேட் ஈக்விட்டி அன்லிஸ்டட் ஷேர்ஸா இருக்கிறதுனால இதுல அதிகமான பிரைஸ் பிளக்சுவேஷன் இருக்கும். அதனால நம்மளோட கேபிட்டல் லூஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்ற டிசிஷனை இண்டிவிஜுவல்ஸ் தான் எடுக்கணும். இது கூடவே அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு என்ன டாக்ஸேஷன் வரும்ன்றதையும் புரிஞ்சுப்போம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த வருஷத்தோட பட்ஜெட்க்கு அப்புறம் இதோட டாக்ஸேஷன் கொஞ்சம் அட்ராக்டிவா தான் மாறி இருக்கு. 2 வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்து லாபம் பார்த்தோம்னா அதை லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்குள்ளவே வித்துருந்தோம்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு நம்மளோட ஸ்லாப் ரேட்ல தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் 30% இருந்ததுன்னா இதையும் 30% பண்ணுவாங்க. இல்ல 10% ஸ்லாப் ரேட்ல இருந்தோம்னா இதையும் 10% பண்ணுவாங்க. லாங் டர்ம்க்கு 12% டாக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸேஷன் போன வருஷம் வரைக்கும் 20% இருந்துட்டு. உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு எக்ஸ்ட்ரா டைவர்சிபிகேஷன் வேணும், பிரைவேட் ஈக்விட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்ல என்னென்ன அன்லிஸ்டட் கம்பெனி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில புதுசாவோ யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் பக்கத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.